இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். வேதம் நிறைந்த இதயம் தந்தார், ஜபம் நிறைந்த நேரம் தந்தார். கண்ணீர் நிறைந்த கண்கள் தந்தார், கருணை நிறைந்த கரங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். வியாதி நேரத்தில் வல்லமை தந்தார், சோதனை நேரத்தில் ஜெயம் தந்தார். கைவிட்ட நேரத்தில் ஜீவன் தந்தார், ஆரோக்கிய நேரத்தில் அடக்கம் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். மனதில் நிறைந்த மகிழ்ச்சி தந்தார், பார்வை நிறைந்த தூய்மை தந்தார். சிந்தனை நிறைந்த ஊழியம் தந்தார், செயல் நிறைந்த திட்டங்கள் தந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். சாட்சி நிறைந்த ஜீவியம் தந்தார், சத்தியம் நிறைந்த சபை தந்தார். இயேசுவில் நிறைந்த ஞானம் தந்தார், ஒளி நிறைந்த வழி திறந்தார். துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. துதிப்பதே என் தகுதி அல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவை. அதிகாலையிலும் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. ஆராதனை 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 ஆராதனை
நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்க்காயம் ஆற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். உந்தன் ஏக்கம் விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என் சுமையாக மாற வேண்டும். என் தேச எல்லை உம் நாமம் சொல்ல வேண்டும். என் தேச எல்லை எங்கும் உம் நாமம் சொல்ல வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசு ராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. அதிகாலையில் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அன்பு நேசரே உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை துதி ஸ்தோத்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தே. அப்பனே உமக்கு தந்தே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக இன்னொரு அதிகாலை உபவாச ஜெப வேளையிலே தேவனோடு இணையும்படியாக வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவன் தாமே நம்மளுடைய நாளின் விண்ணப்பங்களையும் தியானத்தையும் ஆசீர்வதிப்பாராக என்று நான் ஜெபிக்கிறேன். இதனால் நான் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் இன்ஃபேக்ட் நேற்று நைட்ல இருந்து
சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 143வது சங்கீதத்திலே 10வது வசனத்தின் மூலமாக தேவன் பேசினார். இந்த நாளிலே அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இது அற்புதமான ஒரு ஜெபம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஜெபம். மீண்டுமாக ஆண்டவர் அதை நமக்கு வலியுறுத்த விரும்புகிறார். சங்கீதம் 143 10வது வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. இது தாவீதினுடைய சங்கீதம் என்று ஃபுட்நோட்டிலே போடப்பட்டிருக்கிறது. ஸோ ஆப்வியஸ்லி தாவீது எழுதின ஒரு அற்புதமான ஒரு ஜெபம். தாவீது தேவனோடு வேண்டிக் கொண்ட ஒரு ஜெபம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். 3 காரியத்தை இந்த இடத்திலே, இந்த ஜெபத்திலே நான் இந்த பதத்திலே பார்க்கிறேன். கொஞ்சம் நேரம் அதை நாம் தியானிக்க போகிறோம். இந்த வார்த்தை ஆங்கிலத்துல இல்லைன்னு நினைக்கிறேன். நான் டிக்ஷனரியில போட்டு பார்த்தேன். சும்மா ரிதமிக்கா இருக்கணுங்கிறதுக்காக முதல் வார்த்தை நான் ப்ளீஸபிள், டூவபிள், டீச்சபிள். இதுதான் தாவீதினுடைய ஜெபம். அதாவது தாவீது என்ன சொல்லுகிறார்? பிரியமானதை. ஒரு ராஜா, தேவனோடு நெருங்கி வாழ்ந்த ஒரு ராஜா, இரவு நேரங்களிலும் பகல் நேரங்களிலும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவனோடு தியானித்த இணைந்து வாழ்ந்த ஒரு மனிதர். வாழ்க்கையின் முடிவிலே அவர் என்ன ஜெபிக்கிறார்? Teach me, Lord, so that I can do things which will please you. அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமாக இருக்கிறது. பவுல் சொன்ன மாதிரி, நல்லதை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனா நல்லது செய்வதோ என்னிடத்தில் இல்லை. எனக்குள்ளே இருக்கக்கூடிய பாவம் அதை என்னை செய்ய தூண்டுகிறது. ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு என்று சொல்ற மாதிரி, வாழ்க்கையின் கடைசி பகுதியிலும் தாவீதுக்கு ஒரு பெரிய போராட்டம். அவருக்கு பிரியமானதை செய்வதற்கே அவர் விரும்புவதை போல இந்த ஜெபம் சித்தரிக்கிறது. ஆண்டவரிடத்திலே உதவிக்காக ஜெபிக்கிறார். ஆண்டவரே, may not do what is pleasable for my emotions. ஆண்டவரே, என்னுடைய உணர்ச்சிகள் என்ன விரும்புகிறது, அல்லது என்னுடைய மனைவி என்ன விரும்புறா, என்னுடைய பிள்ளைகள் என்ன விரும்புது, என்னுடைய வேலை ஸ்தலத்துல இருக்கிறவங்க என்ன விரும்புறாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன விரும்புறாங்க, அப்பா அம்மா என்ன விரும்புறாங்க, அது இல்ல ஆண்டவரே. நீங்க என்ன விரும்புறீங்க ஆண்டவரே? நீங்க விரும்புறத செய்யறதுக்கு என்னால முடியலையே. நீங்க விரும்புறத செய்யறதுக்கு எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. அற்புதமான ஜெபம். எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இதுல போராட்டம் இருக்கிறது. நமக்கு பிரியமானதை நாம் செய்ய விரும்புகிறோம். நமக்கு நன்கு தெரிந்திருந்தாலும், அது தவறு என்று நமக்கு உணர்ந்திருந்தாலும், நாம் நமக்கு பிரியமானதை செய்யத்தான் விரும்புகிறோம். தாவீதிலிருந்து நம்ம நல்ல ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ளலாம். தாவீது என்ன சொல்லுகிறார்? சங்கீதம் 19:14வது வசனத்திலே நமக்கு தெரிந்த வசனம் தான். Let the words of my mouth and the meditation of my heart. தமிழ்ல அது என்ன சொல்லப்பட்டிருக்கு? நான் ஒரு செகண்ட் எடுத்து, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாய் இருக்கட்டும், உம்முடைய சமூகத்திலே பிரியமாய் இருக்கட்டும் என்று சொல்லி எழுதுகிறார். அப்ப தாவீதினுடைய உள்ளார்ந்த ஒரு பாரம், ஆசை, ஜெபம் என்னவென்றால், தேவனுக்கு பிரியமானதை அவருடைய உணர்ச்சிகள் கூட, அவருடைய இருதயம் கூட தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர்
தாவீது விரும்பினார். என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய தியானங்கள் கூட ஆண்டவருக்கு பிரியமானதா இருக்க வேண்டும். அதுதான் தாவீதினுடைய கன்சிஸ்டன்ட் பிரேயர். 19ஆம் சங்கீதத்துல இருந்து 143ஆம் சங்கீதம் வரைக்கும் அவருடைய ஜெபம் அதுதான். ஏன் நான் எனக்கு பிரியமானதை செய்யக்கூடாது? யார் இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ண முடியும்? தாவீது ஏன் இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ணார்? அடுத்த அந்த பிரேஸ்ல சங்கீதம் 143:10 நம்ம என்ன பார்க்கிறோம்? For thou art my God, நீரே என் தேவன், நீர் மாத்திரமே எனக்கு தேவன். தாவீது அதைத்தான் வாழ்க்கை முழுவதும் மீண்டும் மீண்டுமாக அறிக்கையிடுகிறார், ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறார். அடிக்கடி நான் சொல்வது உண்டு, சங்கீதத்திலே எனக்கு மிகவும் பிடித்த சங்கீதம் 63வது சங்கீதம் என்று. அதை எடுத்தோன்னு அப்படித்தான் ஆரம்பிப்பாரு. God, thou art my God, நீங்க தான் என் தேவன். எந்த ஒரு மனிதன் இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவை தன்னுடைய தேவனாய் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன்தான் இப்படி எந்நேரம் ஜெபிப்பான். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே? உங்களுக்கு பிரியமானதுன்னா நான் செய்யணும் ஆண்டவரே. உங்களுக்கு பிரியம், உங்க பிரியம் என்ன, உங்க பிரியம் என்ன என்கிற கேள்வியை கேட்டுக்கொண்டே இருப்பான். நம்முடைய வாழ்க்கையில் இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் நாம் கேட்போம் என்றால் அநேக நேரங்களிலே நாம் நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய ரியாக்ஷன்ஸ், நம்மளுடைய அவுட்லுக் ஆஃப் லைஃப் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். ஆகவே ஆண்டவரிடத்திலே நாம் முதலாவது இந்த ஜெபத்தின் மூலமாக, தாவீதின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான பாடம், ஆண்டவரே ஹெல்ப் மீ டு ஃபோக்கஸ் ஆன் திங்ஸ் விச் ப்ளீசஸ் யூ லார்ட். உங்களுக்கு பிரியமானதை நான் கவனிக்கும்படியா என்னோடு நீங்க பேசுங்க ஆண்டவரே, உறவாடுங்க ஆண்டவரே. இரண்டாவது என்ன அவர் ஜெபிக்கிறார்? டூவபிள். அதாவது David is not praying, teach me to hear Lord. David is praying, teach me to do Lord. அவர் நிறைய ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டிருக்காரு. நிறைய இதுக்கு முன்னாடி நிறைய எழுதி இருக்கிறாரு. God's wisdom was upon him abundantly. ஆனா அதை கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறாரே தவிர அவரால் முழுமையாக அதை செயல்படுத்த முடியல. சோ செய்வதில் ஒரு போராட்டம் இருக்கிறது அவருக்கு. அதனால தாவீது என்ன ஜெபிக்கிறார்? மேக் மீ a doable man Lord. ஆண்டவரே, நான் செயல் வீரனாய் இருக்க வேண்டும். நான் செய்யணும் ஆண்டவரே. நான் கேட்டுட்டே இருக்கிறேன், நான் செய்யணும் ஆண்டவரே. என்னால செய்ய முடியலையே, எனக்கு செய்யறதுக்கு உங்க கிருபையை தாங்க அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபிக்கிறார். மூணாவது என்ன பார்க்கிறோம்? டீச்சபிள். டேவிட் ஹேட் a teachable spirit. ரொம்ப ரொம்ப அதான் முக்கியம். ஒவ்வொரு மெய் கிறிஸ்தவனுக்கும் இன்றியமையாத ஒரு குணலட்சணம் டீச்சபிள் ஸ்பிரிட். ஆண்டவர் என்னை போதிப்பதற்கு நான் அனுமதி கொடுத்தாதான். ஆண்டவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் யாரு. நிறைய நேரம் மாமிசத்திலே நம்ம ரன் ஆகுறோமா, அதனால நமக்கு பிரியமானதான் செய்துட்டே இருப்போம். ஆனா ஆண்டவர் நம்மை போதிக்க அனுமதித்தால் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். இதெல்லாம் ஏன் நடக்குது? யாருக்கு நடக்குது? தாவீது இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவனாக கொண்டிருக்கிறபடினாலதான் இப்படி ஜெபம் பண்றான். இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையும் தாவீது வாழ்க்கையை போல இருக்க வேண்டும் என்றால், நாமும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஜெபிக்க வேண்டும் என்றால், ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே நமக்கு மெய்யான தேவனாக இருக்க வேண்டும். அநேகருக்கு இந்த உலகம் தெய்வமா இருக்கு, அநேகருக்கு தங்களுடைய வேலை தெய்வமா இருக்கு, அநேகருக்கு தங்களுடைய சொத்து தெய்வமா இருக்கு, அநேகருக்கு தங்களுடைய லைஃப் பார்ட்னர், கணவனோ மனைவியோ, அவங்கதான் அநேகருக்கு கடவுளா இருக்கிறாங்க, அநேகருக்கு குடும்பம் கடவுளா இருக்கு. இப்படி நிறைய சொல்லிட்டே போலாம். அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஜெபத்தை பண்ண முடியாது. ஏன்?
அவங்க என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்பாங்க. ஆனா தேவன் என்னுடைய தேவனாய் இருப்பார் என்றால் அவர் என்ன சொல்லுகிறாரோ, அவருக்கு என்ன பிரியமோ அதை நான் கேட்டு அதன்படி செய்வதற்கு நான் ஆண்டவரிடத்திலே ஜெபிப்பேன். அப்ப இன்னொரு விதத்துல இதை நம்ம பார்க்கிறோம்னா, நம்ம உண்மையிலே தேவன் அல்லது இயேசுதான் நம்மளுடைய மெய்யான தேவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியாலிட்டி செக் உங்களுக்கு தெரியணும்னா, உங்களுடைய ஜெப வாழ்க்கையில நீங்க என்ன ஜெபம் பண்றீங்க, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில யாருக்கு பிரியமா நீங்க வாழ்றீங்க, அதுதான் அந்த ஜெபம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. It is a check. This prayer is a check to find out whether we truly have Jesus as our God or some other God has taken the position of the true God. தேவன் உண்மையான தெய்வமாகிய அந்த இயேசு இடத்தை வேற யாராவது எடுத்துட்டாங்களா அப்படிங்கிறத உங்களுடைய நிஜ வாழ்க்கையில பார்ப்பதற்கு இந்த ஜெபமானது உங்களுக்கு மிகவும் ஒரு பிரயோஜனமான ஒரு ஜெபமாக இருக்கும். இதை நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை மனதிலே கொண்டுட்டு வந்தார். எனக்கு பைபிள்ல பிடிச்ச ஒரு 2-3 கேரக்டர்ல எலியா ஒண்ணு. ஒரு பெரிய ஜெப மனிதன், எல்லாருக்கும் எலியாவை பத்தி தெரியும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் அவருடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதிக்கு வர்றாரு. ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் ஹிஸ் லைஃப், எண்ட் ஆஃப் ஹிஸ் ஜேர்னி. அவருக்கு தெரியாது அவருடைய லைஃப அவர் இன்னும் எப்படி முடிக்க போறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆனா எலியா என்ன பண்றாரு, ஏசபேலுக்கு பயந்து சூரிய செடி கீழே போய் ஒளியிறாரு. போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு ஒரு பிரேயர் பண்றாரு. தாவீது மாதிரி எலியா பிரேயர் பண்ணிருந்தா அந்த மாதிரி பிரேயர் பண்ணிருக்க மாட்டாரு. சோ இது அவருடைய ஜெபம் எதை ரிஃப்ளெக்ட் பண்ணுது, எதை ரிவீல் பண்ணுது அப்படின்னா, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அதான் அவருடைய ஜெபம். 1 ராஜாக்கள் 19:4 இருக்கு. அப்ப அவருக்கு பிரியமானதை தான் அவர் தேடுறாரே ஒழிய ஆண்டவருக்கு பிரியமானதா இது அப்படின்னு அவர் யோசிக்கல. ஒரு லைஃப் த்ரெட்டை பார்த்த உடனே அதற்கு பயந்து ஓடின மனிதன் அவருக்கு என்ன பிரியமோ அதை தேவனிடத்திலே சொல்லுகிறார், அதை ஜெபமாக ஜெபிக்கிறார். அநேக நேரங்களிலே வாழ்க்கையிலே ஒரு போராட்டத்திலே இருக்கும் பொழுது, வாழ்க்கையிலே ஒரு கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, ஒரு பெரிய டிசாஸ்டர் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணும் பொழுது நம்மளுடைய ஜெபமும் அப்படிதான் அநேக நேரத்துல இருக்கும். நமக்கு பிரியமானதை ஜெபிப்போம். ஆனா அந்த நேரத்துல தாவீதினுடைய ஜெபம் சங்கீதம் 143:10 நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இது என்னாலதான் இந்த சூழ்நிலை வந்துருச்சு, ஆனா இதுல நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. பாருங்களேன், ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை ஆண்டவர் மனதில் இன்னைக்கு நான் தியானிக்கும் பொழுது கொண்டு வந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும். நீதிமொழி 24 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வசனத்தை நம்பர் கொண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரிஞ்ச வசனம் தான். நீதிமொழி 24:16 வசனம். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ரைச்சியஸ் அண்ட் விக்கெட். 2 பேருமே விழுகிறாங்க. நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம் நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருந்தா விழாமையா இருப்போம். அப்படி நம்ம பார்க்கல பைபிள்ல கேரக்டர்ஸ் எல்லாம். மேபி நம்ம நினைக்கலாம் டேனியல், ஜோசப், பட் அவங்களுடைய காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்தாம இருந்திருக்கலாம். ஏன்னா பாவமே செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க மனிதன் பூமியில் ஒருவனும் இல்லை அப்படின்னு பைபிள்ல இருக்கு. சோ எல்லாருக்கும் போராட்டம் இருந்திருக்கும். பெர்ஹாப்ஸ் அவங்களுடைய இதை நமக்கு ரிவீல் பண்ணாம இருந்திருக்கலாம், அவ்வளவுதான்.
But nevertheless, almost every character in the Bible, ஆபிரகாமா இருக்கட்டும், மோசையா இருக்கட்டும், மோசஸ்ல ஆண்டவரை போய் நேரடியா முகமுகமா 40 நாள் சாப்பிடாம உபவாசத்தோட தேவனை தரிசித்து தேவனை சந்தித்த அனுபவத்தை பெற்று வந்த மனிதன் கடைசி அவர் லைஃப் எண்ட்ல ஒரு பாவம் செய்யறார். சோ நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்ம தவறு செய்யும் பொழுது நம்மளுடைய பாவமானது நம்மை ஒரு சாதாரண ஒரு உலக பிரகாரமான மனிதனை போலதான் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் ஆயிடக்கூடாது. தவறு செஞ்ச பிறகு கொஸ்டின் என்னன்னா, கிவ் அப்பா கெட் அப்பா, அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆர் யூ கிவிங் அப் ஆர் ஆர் யூ கெட்டிங் அப்? நீதிமான் என்ன செய்வான்? 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்ப எலியா என்ன பண்றாரு? he gave up on his life, but merciful God, அதாவது அவர் வாழ்க்கை போதுன்னு கிவ் அப் பண்ணிட்டாரு. ஆனா ஆண்டவர் இரக்கமுள்ளவரா இருந்தபடினால, அப்பா நீ போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்கு, உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய நோக்கம் மிக பெரியது, நீ என்ன ஒரு சின்ன ஏசபேலுக்காக பயந்து இப்படி சூரச்செல்ல கிடைக்கிறன்னு ஒரு தவறான ஜெபத்தை ஜெபித்த எலியாவிற்கு ஆண்டவர் கிருபையுள்ளவராய் இரக்கமுள்ளவராய் அவனுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார், தெய்வீக உணவை கொடுக்கிறார். அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு? ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிட்டது 40 நாள் ஓடுற அளவுக்கு அவருக்கு பலத்தை கொடுத்துச்சு. அது மாத்திரமல்ல, டிவைன் அப்பாயின்மெண்ட் அவருக்கு கொடுக்கிறார், டிவைன் அசைன்மெண்ட்டை கொடுக்கிறார். அவர் தெய்வீக பணியை கொடுக்கிறார். உனக்கு பின்னாடி ஒரு சக்சஸரை உன் மூலமா தான் நான் அபிஷேகம். அப்ப ஆல் த பீப்புள் காட் சோஸ் எலைசா. வேற யாராவது எத்தனையோ தீர்க்கதரிசி இருக்கிறாங்க, அவரோட நீதிமான்கள் சொல்லியிருக்காரு, உன்னை தவிர 7000 பேர் இருக்காங்க. 7000 பேர்த்துல ஒருத்தர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கலாம். அதுதாங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம். நம்ம தவறு செய்தா நம்மளை தள்ளி விடுறது உலகம், நம்மளை தவறு செய்தா தவறுல எடுத்து நிறுத்தி நம்மளை உன்னதமான இடத்திற்கு கொண்டு போறவர் தேவன். நம்ம அதை மறந்துடக்கூடாது. நம்ம தவறு செய்த உடனே டிஸ்கரேஜ் ஆகி என்னடா இதெல்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவா, எல்லாம் பண்ணிக்கங்க அப்புறம் பிரேயர் மாத்திரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவா. எதுவுமே பண்ணாம தான் பிரேயர் பண்ணணும்னா எவனுமே பிரேயர் பண்ண முடியாதுங்க. We learn from our mistakes. God always have greater heights to scale for us. மிகப்பெரிய உன்னதமான இலக்கை அடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் நம்மை தயார்படுத்தி கொண்டே இருக்கிறார். எவ்வளவு நம்ம கோஆபரேட் பண்றோமோ அவ்வளவுதான் ஆண்டவர் நம்மளை கொண்டுட்டு போக முடியும். சில சமயத்துல நீங்க எக்ஸப்ஷனா இருந்தா, எலியா மாதிரி நீங்க கிவ் அப் பண்ணாலும் ஆண்டவர் கிவ் அப் பண்ண மாட்டார். எலும்புப்பா கெட் அப் அப்படின்னு ஆண்டவர் தூதரை கொண்டாவது என்ன செய்வார், உயர்த்தும். ஆனா எல்லாருக்குமே அந்த அனுபவம் கிடைக்காது. ஸோ வி cannot count on exceptions. நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாதுங்க. எலியாவோட வாழ்க்கையில தான் பாக்குறோம். எலியா என்ன சொல்றாரு, நீ போ, உனக்கு பின்னாடி ஒருத்தன் என்ன நீ அபிஷேகம் பண்ணணும், சாப்பாத்தின் குமாரனை போய் நீ அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. அதோட நிறுத்தினாரா? அது மாத்திரம் இல்ல, உலகத்திலே 2வது மனிதனாக எலியா மரணத்தையே பார்க்காமல் நேரடியாக பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். யாருக்கு? போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னவருக்கு, அதாவது என்னை கொன்றுங்க அப்படின்னு சொன்னவருக்கு, நீ சாகவே மாட்டப்பா, உனக்கு நான் எல்லாரும் ஹிஸ்டரியில உன்னை பாக்குறவங்க எல்லாருமே உற்சாகம் கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெசனை டீச் பண்ணணும்னு ஆண்டவர் நினைத்தாரோ என்னமோ தெரியல. ஆண்டவர் பெரிதான ஒரு கிருபையை அவர் கொடுத்தார். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையிலே அவன் எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ எனக்கு தெரியல. இந்த காலை வேளையில நீங்க எப்படி என்னோடு இணைந்து இருக்கிறீங்கன்னு தெரியல. மேபி யூ ஆர் ஆன் த வெர்ஜ் ஆஃப் கிவிங் அப் ஆன் சம்திங். ஏதாவது ஒன்றை நீ பல நாட்களாக செய்து கொண்டே இருந்திருக்கலாம், பல நாட்களாக போராடி ஜெபித்து கொண்டே இருந்திருக்கலாம். You may be giving up on it. You may have decided just yesterday
போதும், என்ன பிரேயர் பண்ணி என்ன ஆக போகுது? நோ நோ நோ. ஆண்டவர் உங்களை திடப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார். God of Elijah who did not give up on him will not give up on you either. நன்றி, ஞாபகம் வச்சுக்கோங்க. எலியாவை கைவிடாதவர், எலியாவை அவருடைய பிரியமான செயல்களை செய்வதற்கு ஒப்பு கொடுக்காதவர் உங்களையும் கைவிட மாட்டார், உங்களையும் கைவிட மாட்டார். So righteous man, you rise up. நீதிமான்களே, நீங்க எழும்புங்க. நீங்கள் ஆண்டவரை இருக்க பிடித்துக் கொண்டு தாவீதை போல, ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலே நான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு நீர் கற்று தாரும் என்று உம்மிடத்தில் நான் டீச்சபிளா இருக்க எனக்கு முதல் கிருபை தாங்க, எனக்கு கற்று தாங்க என்று ஜெபிக்கும் பொழுது God will turn your failure to take you to greater heights. அதுதான் எலியாவுடைய வாழ்க்கையில் நம்ம படிக்கிறோம். ஆண்டவரே நான் தோத்துட்டேன்ப்பா, ஆண்டவரே நான் இந்த பாவத்துல விழுந்துட்டேன்ப்பா, ஆண்டவரே இந்த பாவத்துல நான் பலமுறை விழுந்துட்டே இருக்கிறேன்ப்பா, ஆனாலும் எனக்கு நீங்க போதித்தரணும். அடுத்த முறை 7 தரம் விழுந்தாலும் என்ன அர்த்தம்? நாட் the count of 7 நமக்கு தெரியும். நீங்க முற்றிலும் விழுந்தாலும் சரி, 7 is a number of completeness. இனிமே முடியவே முடியாது, அவ்வளவுதான், நமக்கெல்லாம் ஹோப்பே கிடையாது அப்படிங்கிற நிலையில நீங்களே உங்களை தள்ளினாலும், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களை கைவிட மாட்டார். He will not give up on you. That is the message. He wants you to get up. He wants you to rise. நீங்க எழும்பணும். ஏன்னா நீங்க போக வேண்டிய தூரம் நிறைய இருக்கு. ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு ஆழமான ஒரு நோக்கத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார். Don't let little things distract you for a greater purpose which God has foreordained even before the foundation of the world. உலக தோற்றம் உண்டாவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த உன்னத நோக்கத்தை நீங்கள் செயல்படுத்துவதற்கு சின்ன சின்ன காரியங்கள் உங்களை தடை பண்ண விடாதீங்க. சின்ன சின்ன காரியங்களை நீங்கள் செய்து பாவத்து நிமித்தமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து விடாதீங்க. உங்க உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காதீங்க. எலியா உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தார், தாவீது உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தார். We know the results, we know the consequences. It had lasting effect. ஆண்டவரே, என் உணர்ச்சி இப்படி சொல்லுது, ஆண்டவரே என் அப்பா அம்மாலாம் இப்படி செஞ்சாங்க, நானும் இப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் சர்ச்சில் இருக்கவங்க இப்படி செய்யறாங்க, என் பாஸ்டர் இப்படி செய்யறாங்க. No, it doesn't matter. What counts is what God wants, what pleases God. தேவனுக்கு பிரியமானது என்ன? மறந்துடாதீங்க 3 வார்த்தை: ப்ளீஸபிள், டூவபிள், டீச்சபிள். ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமானது என்ன ஆண்டவரே? அது செய்யறதுக்கு எனக்கு போதித்தரணும் ஆண்டவரே. எல்லாம் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நமக்கு பிரியமானதையே செய்து வாழ்ந்து அதனுடைய கனியையே புசித்து கொண்டிருக்கிறோமா? அதுவே இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்குன்னா நல்லா யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு பிரியமானது செய்யக்கூடிய கூட்டத்துக்குள்ள போவோம்னா ஆண்டவர் எப்படி நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்? நீதிமொழி முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோஸ்ட்லி முழுவதும் சொல்ல முடியாது, மோஸ்ட்லி இட் இஸ் அ கான்ட்ராஸ்ட் பிட்வீன் ரைச்சியஸ் அண்ட் விக்கெட். நல்லா தெரிஞ்சுக்கங்க, 2 பேரும் விழுகிற கூட்டம் தான். நீங்க நினைச்சிடக்கூடாது ரைச்சியஸ்னா விழுகாத கூட்டம். நோ நோ நோ. ஹூ செட்? நாட் த பைபிள். மனிதர்கள் டிஃபைன் பண்ணலாம். நீங்க ஒரு தப்பு செஞ்சோடனே மனிதர்கள் உங்களை தள்ளி விட்டுறலாம். நீங்க ஒரு தப்பு செஞ்சோடனே மனிதர்கள் உங்களுக்கு நல்லா யோசித்து பாருங்க. கம்ப்ளீட் ஃபெயிலியர். பீட்டர் ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவரை எடுத்து பெந்தேகோஸ்தே நாள்ல மிச்சம் 11 பேரை விட்டுட்டாரு. அந்த முற்றிலும் விழுந்த அவரை சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஃபெயிலியரை எடுத்து ஆண்டவர் ஆயிரங்களை தன்னுடைய ராஜ்யத்திற்கு கொண்டுட்டு வந்தார், அற்புத அடையாளங்களை செய்ய வைத்தார் என்றால் that is what righteous is all about.
It is not about you never sin, but what you do after you sin. அதுக்காக பாவம் செய்யறதுக்கு லைசன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாருன்னு நான் சொல்லல. பட் அந்த பாவத்துல நம்ம விழுந்தே கிடக்க கூடாது, எழும்பணும். எழும்பி ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி இதை திருத்திக் கொள்ளணும், அடுத்த முறை நான் எப்படி இன்னும் பெட்டர் ஆகணும் ஆண்டவரே. அதுதான் ஒரு நீதிமான். அந்த போராட்டம் தாவீதுனுடைய வாழ்க்கையில நம்ம படிக்கிறோம், பவுலுடைய வாழ்க்கையில நம்ம அதை படிக்கிறோம், கடைசி வரைக்கும் இருக்கதான் செய்யும். as long as we live in this part of the presence of sin, பாவத்தினுடைய பிரசன்னம் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நமக்கு போராட்டம் இருக்கும். பாவம் செஞ்சுதான் ஆகும்னு நான் சொல்லல, ஆனா போராட்டம் இருக்கும். ஆண்டவரிடத்துல நம்ம அடிக்கடி ஆண்டவரே உமக்கு பிரியமானதா, உமக்கு பிரியமானதா, உமக்கு பிரியமானதை செய்யறனா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. அவர் எய்ம், அவர் ஃபோக்கஸ் should be always pleasing God. ஆண்டவரே என்னுடைய வாயின் வார்த்தைகள், என் இருதயத்தின் தியானங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய எமோஷன்ஸ், அது எப்பயுமே உமக்கு பிரியமானதா இருக்கட்டும் ஆண்டவரே. அப்படி நம்ம ஜெபிக்கும் பொழுது யார் நமக்கு உதவி செய்யறாவா? உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. சோ இது நீங்க எடுக்கிற ரெசல்யூஷன். இன்னைக்கு நீங்க பிரசங்கத்தை கேட்டு இன்னிலிருந்து நான் அப்படிதான் பிரேயர் பண்ண போறேன், நீங்க டிசிஷன் எடுக்கலாம், அது நல்லது. பட் not the decision making, not your strength, not your might, but by the power of the Spirit. நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. So it is the Spirit of God. அதனால எப்பயுமே நான் சொல்லுவேன்ல, நம்முடைய முதல் ஜெபம், ஆவியானவரே என்னை நிரப்புங்க, உங்களால நிரப்புங்க. என்ன அர்த்தம்? when he takes absolute possession of me, all of me, அவர் என்னை முற்றிலும் எடுத்துக்கொண்ட அந்த அளவுக்கு நான் ஒப்பு கொடுத்தேனா அவர் என்னை நடத்துவார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, மேக் மீ a pleasable, doable and a teachable personality. அப்படின்னு ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். கண்களை மூடுவோம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். காலை வேளையிலே எந்த நிலைமையில நீங்க வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. Perhaps in the spirit I sense that there is someone who is joined, has given up on something. எனக்கு என்னன்னு தெரியல, ஆனா ஒண்ணு தெரியுது, போதும், எலியா மாதிரி போதும் அப்படிங்கிற ஒரு மனதோட, அந்த கிவ் அப் மைண்ட் செட்டோட வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் ரொம்ப தெளிவா எனக்கு உணர்த்துறாரு. ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். Even if you give up on yourself, my beloved, I am not giving up on you. அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறார் அந்த காலவேளை. நீங்களே உங்களை கிவ் அப் பண்ணாலும் இந்த தேவன், இஸ்ரவேலின் தேவன் இயேசு உங்களை கிவ் அப் பண்ண விரும்பல, பண்ண மாட்டாரு. உங்களை மேல எடுத்துட்டு போக விரும்புறாரு. உங்க வாழ்க்கை கிடிகாரம் எப்படி முள்ளு கீழே போனது மேல வருமோ அதே மாதிரி உங்க வாழ்க்கை மேல வரப்போகுது. Don't just give up. Just this is one blip. இது ஒரு சர்க்கிள் தான். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது, எலியாவை உயர்த்தின ஆண்டவர், எலியாவிற்கு மேன்மையான காரியங்களை ஈவாய் பாக்கியமாய் கொடுத்த தேவன் உங்களுக்கும் மேன்மையான காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டவரே, அப்படிப்பட்ட உன்னதமான காரியத்தை நான் பெற்றுக்கொள்வதற்கு உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் ஆண்டவரே. நான் இவ்வளவு நாள் கேட்டுட்டே இருந்தேன் ஆண்டவரே, கேட்கறதுக்கே என்னுடைய அங்க போய் கேட்கலாமா, இங்க போய் கேட்கலாமா, இவ்வளவோ கேட்டாச்சுங்க, நம்ம கேட்டாச்சுங்க, நமக்கு தெரியாத ஒண்ணும் இல்லை. ஆனா செய்யறோமா? செய்யறதுக்கு எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து கேட்பீங்களா? தாழ்த்தி கேட்பீங்களா? ஆண்டவரே, நான் கேட்டதை செய்யறதற்கு எனக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தாவீதை போல இடத்துல கேட்கிறேன். Help me to do what pleases you, Lord. Give me grace to do what pleases you, Lord. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கிருபை தாங்க, எனக்கு பலன் தாங்க,
என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு தெரியுது இப்படிதான் செய்யணும்னு. ஆனா என்னுடைய மாமிசம் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. என்னுடைய உணர்ச்சிகள், நான் வளர்ந்த விதம் எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இந்த நாளிலே அதை உடைத்து போடும் ஆண்டவரே. இந்த நாளிலே எனக்கு ஒரு முழுமையான வெற்றியை தாரும் ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமானதை செய்வதற்காகவே வைராக்கியம் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. அதற்காக எனக்கு ஒரு டீச்சபிள் ஸ்பிரிட்டை தாங்க ஆண்டவரே. யாரு சொன்னாலும் நான் கேட்க கூடாது ஆண்டவரே. சொல்றவங்களை எல்லாத்தையும் நான் எடுத்துக்க கூடாதப்பா. நீங்க என்ன சொல்றீங்க, உங்களுக்கு சித்தமானது என்ன? டீச் மீ டு டூ வாட் இஸ் தை வில் லார்ட், வாட் இஸ் ப்ளீசிங் ஃபார் யுவர் சைட் லார்ட். எங்களை நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எந்த ஒரு சகோதரன், எந்த ஒரு சகோதரி இந்த ஒரு நாளிலே போராட்டத்தோடு வந்திருக்கிறாங்களோ உமக்கு தெரியும் ஆண்டவரே. அவங்களோடு நீங்க பேசி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. எதற்காக இந்த வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்று சொல்லி எலியாவை போல ஒருவர் வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீ பேசும் ஆண்டவரே, உங்களோடு நீர் பேசி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. May they not give up. May they focus on what great heights you have for them. ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக என்ன மேன்மையான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறீர் என்பதை நீர் அவர்களுக்கு வெளிப்படுத்துவீராக. அவர்கள் உணர்வுகளிலே நீர் பேசுவீராக. So that they won't give up on their life. கிருபை செய்யுங்க ஆண்டவரே. மனபாரத்தோடு, மனவேதனையோடு, குறிப்பாக பாவத்திற்கு விரோதமான போராட்டத்திலே பல முறை நான் முயற்சி செய்தும் என்னால் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியவில்லையே. பல நாட்களாக ஜெபிக்கிறேன், இந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கவில்லையே. பல நாட்களாக ஜெபிக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் ஆண்டவருக்குள்ளே நெருங்கி வரவில்லையே. பல நாட்களாக ஜெபிக்கிறேன், என்னுடைய வேலையிலே உயர்வில்லையே. பல நாட்களாக ஜெபிக்கிறேன், இந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு வேலை கிடைக்கலையே. Whatever their heart cries, Lord, இருதயத்தின் ஆழத்தை ஆராய்கிறவரே, உள்ளிந்திரியங்களை ஆராய்கிறவரே, புடமிட்டு பார்க்கிறவரே, பிள்ளைகளுடைய வேதனைகள், பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்புகளை நீர் கேட்பீராக. அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. இந்த நாளிலிருந்து உமக்கு பிரியமானதை செய்வதற்கு தங்களை முற்றிலுமாக அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே. அவருடைய அர்ப்பணத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. அர்ப்பணிக்காத எலியாவை நீர் எவ்வளவு மேன்மைப்படுத்தினீர் ஆண்டவரே. அர்ப்பணித்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்பும் ஐயா. இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமாய் இருக்கட்டும். இந்த வாரம் அவர்களுடைய உணர்வுகள், அவர்களுடைய பேச்சுக்கள், அவருடைய நடத்தைகள் ஆண்டவரே வித்தியாசமாய் இருக்கட்டும். பார்க்கக்கூடியவர்கள் அந்த வித்தியாசத்தை பார்த்து இதனுடைய ரகசியம் என்ன என்று கேட்கும் பொழுது, இயேசு என்னை மாற்றினார், உங்களையும் மாற்றுவார், உங்கள் சூழ்நிலையை மாற்றுவார் என்று ஒரு தெய்வீக சாட்சியாக பிள்ளைகளை நீர் மாற்றி அனுப்பும் ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, எலியாவிற்கு கிருபை செய்த தேவன். எங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவீனங்கள் இருக்கிறதப்பா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் போராட்டங்கள் இருக்கிறதப்பா. உள்ளுக்குள்ளாகவும் போராட்டம், வெளியேதாகவும் போராட்டம். இதிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த நாளிலே உற்சாகப்படுத்துகிறேன். நாங்க மாத்திரமல்ல, எங்களுக்கு முன்னாக வந்தவர்கள், வாழ்ந்தவர்கள் அனைவரும் இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து அதை ஜெயித்துதான் தேவ ராஜ்யத்தை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து கர்த்தர் கிருபை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை பலப்படுத்துங்க. Help us to be a pleasable, doable and teachable personalities, Lord. And what a joy if we live that kind of a life. தாவீதினுடைய ஜெபம் எங்களுடைய ஜெபம் ஆண்டவரே. உமக்கு பிரியமானதை செய்ய ஆவியானவர் எங்களை ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு சிச்சுவேஷன்லையும் எங்களை போதித்து நடத்துவீராக. தகப்பனே, சரீர பலவீனத்தோடு வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எங்கள் மத்தியில் உண்டு. நெடுநாட்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தம்முடைய குணமளிக்கும் வல்லமையினாலே அவர்களை தொடுவீராக. May they not give up but continue to knock the doors of heaven in prayer, Lord. உதவி செய்யுங்கப்பா. நீ அற்புதத்தை செய்கிற வரை நான் உங்களை விடமாட்டேன் என்று சொல்லி அந்த குணமளிக்கும் வரங்கள் வெளிப்படுகிற வரை அப்பா தேவனே, பிள்ளைகளிடத்தில் ஜெபித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. வேலைகளிலே நெருக்கடி, பொருளாதாரத்திலே நெருக்கடி, குடும்ப உறவுகளிலே நெருக்கடி, இதன் மத்தியிலே வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆண்டவரே
அதிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். உம்முடைய பலன், உம்முடைய கிருபை, உம்முடைய சுகம் ஒவ்வொருவரையும் தாங்கி நடத்துவதாக. இந்த வாரம் எஞ்சியுள்ள நாட்கள் முழுவதும், அடுத்த வாரம் எங்களோடு இவர்கள் இணைகிற வரை ஆண்டவரே நீர் கிருபையாக ஒவ்வொரு சூழலிலும் இருந்து பிள்ளைகளை காத்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நன்றி. பொறுமையாக நீங்கள் காத்திருந்ததற்கு. தொடர்ந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எழுதுங்கள். நீங்க போறவங்க போகலாம். ஆண்டவர் நிச்சயமாக நம்மளுடைய இந்த ஜெப வேலையும் ஆசீர்வதிக்க போகிறேன். சரி, நான் ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பியிருந்தேன். ஒரு மிஷினரி ஆப்பிரிக்கால இருந்து ஒரு மிஷினரி அனுப்பியிருக்காங்க. நான் மறந்துடுவேங்கிறதுக்காக எடுத்தோடனே அதை பண்றேன். நீங்க உங்க ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பிட்டு இருக்கீங்க. நான் அதுக்காக ப்ரேயர் பண்றேன். எல்லாம் இணைந்து ஜெபிப்போம். தயவுசெய்து இருக்கிறவங்க அப்படியே இருங்க. இந்த ஒரு விண்ணப்பத்தை ஜெபிச்ச உடனே போகலாம். நம்மளுடைய ஜெபம் தேவைப்படுகிறது. நிறைய பேருக்கு நான் அதை அனுப்பியிருக்கிறேன். மேபி திரும்பி கூட என்னுடைய எல்லா கான்டாக்ட்ஸ்க்கு நான் அனுப்புறேன். ஈராக்ல அதிகமா கிறிஸ்தவர்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து குவாரகோஷ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்த 229வது கிறிஸ்தவ மிஷினரிய இன்னைக்கு மத்தியானம் கொல்ல போறாங்க. ஆப்கான் இஸ்லாமிஸ்ட். அந்த அளவுக்கு அவங்க நியூஸ்ல வந்து அதை ப்ரொபகேண்டா பண்றாங்க. 200 நம்பரும் சொல்லி 229வது கிறிஸ்தவ மிஷினரியை நாங்க தலையை வெட்ட போறோம். ஜூடித் கர்மோனா அப்படிங்கிற ஒரு ஆப்பிரிக்கால இருந்து மிஷினரி இதை அனுப்பியிருக்காங்க. சோ நம்ம எல்லாரையும் இதுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த குவரகோஷ் அப்படிங்கிறது தான் வந்து ஈராக்ல வந்து லார்ஜஸ்ட் கிறிஸ்டியன் சிட்டி அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. சோ அங்கதான் நிறைய நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க. ஏற்கனவே நிறைய பேர் அங்கதான் கொண்டிருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய ஜெபம் ஒரு அற்புதத்தை செய்து மிஷினரிகள் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மத்தியானம் வரைக்கும் ஒரு சாயந்தரம் வரைக்கும் அந்த ஏதோ ஒரு சூழ்நிலையில இது மாற்றப்படணும். இந்த குவரகோஷ் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மிஷினரிகளுடைய உயிரை ஆண்டவர் பாதுகாக்கணும், அல்லது கிறிஸ்தவருடைய உயிரை பாதுகாக்கணும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த மிஷினரி பேர் எங்களுக்கு தெரியல, ஆனாலும் ஆண்டவரே உமக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஒரு டேஞ்சரஸ் பிளேஸ்ல போய் உம்முடைய வேலையை செய்து கொண்டிருந்த அந்த மகனுக்கு ஒரு அல்டிமேட்டம், டெத் அல்டிமேட்டம் கொடுத்திருக்கிறாங்க இந்த ஆஃப்டர்நூன்ல. ஆண்டவரே, இந்த ஆப்கான் இஸ்லாமிஸ்ட் அந்த கூட்டத்தை ஆண்டவரே நீர் சந்திப்பீராக. இந்த முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் எப்படியாவது கைவிடப்பட வேண்டும் என்று இடத்தில் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்கள் ஜெபத்தை நீர் கேட்கிறீர் என்று நாங்கள் நம்பி உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். குவரகோஷ்ல இருக்கக்கூடிய அந்த மிஷினரி மாத்திரமல்ல, அங்க இருக்கக்கூடிய எல்லா கிறிஸ்தவருடைய வாழ்க்கையும் அபாயமாய் இருக்கிறது. 229 28 பேரை இதுவரைக்கும் கொண்டிருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அந்த இரத்தங்கள் அனைத்தும் ஆண்டவரே ஒரு மிகப்பெரிய எழுப்புதலுக்கு வித்திடட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையாக இறங்கி அந்த மிஷினரியுடைய வாழ்க்கையை இந்த மத்தியானத்திற்குள்ளதாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு பகை உணர்வோடு இருக்கக்கூடிய அந்த நபர்களிடத்துல பேசி இப்படியாவது மிஷினரியுடைய உயிரை கத்து பாதுகாக்க வேண்டும் என்று இடத்தில் நாங்க கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. நீங்க கிருபை செய்யுங்க, எங்கள் ஜெபத்தை கேளுங்க. நாங்க ஒவ்வொருவரும் தொடர்ந்து இதற்காக ஜெபிப்பதற்கு எங்களுக்கு நினைவுபடுத்துங்க ஆண்டவரே. இப்படி உலகத்துல எங்கெங்கெல்லாம் மிஷினரிமார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே கம்யூனிசம் ரெஜிம், முஸ்லிம் ரெஜிம்ல ஆண்டவரை கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ ஆண்டவரே, சீக்ரெட் கிறிஸ்டியன்ஸா இருந்து உயிருக்காக ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்காயும் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் நீ எங்களை பாதுகாக்கிறது போல அவர்களை பாதுகாரும். எங்களை காட்டிலும் அவர்கள் நீதிமான்களே ஆண்டவரே. அவர்கள் உயிரை பணயம் வைத்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீ தயவாக உம்முடைய தெய்வீக பாதுகாப்பின் வளையத்தினாலே அவர்களை நீர் வளைந்து பாதுகாக்க வேண்டும் என்று இடத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்த அனைத்து பிள்ளைகளும் தொடர்ந்து இதற்காக ஜெபிப்பதற்கு அவர்களுக்கு நினைவுபடுத்துங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துறேன். எங்களுடைய ஜெபத்தை நீர் கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதா, ஆமென். போறோம், கடந்து போகலாம். நம்ம தொடர்ந்து ஒரு சில விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க போறோம்.
சகோதரர் ஸ்டீஃபன் மேக்ஸ்வெல் அவர்களுக்காக இந்த நாளில் அவர்களுடைய பிறந்த நாள் அதற்காக ஜெபிங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, ஸ்டீஃபன் மேக்ஸ்வெல் அவர்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நாளை மீண்டுமாக இந்த சோருக்கு 100 வருடத்தை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் தாமே இந்த வருடத்திலே புதிய கிருபைகளை தருவீராக. அவைக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் வளர்ச்சியை தருவீராக. அவர் செய்யக்கூடிய தொழிலே விருத்தி அடைய கிருபை செய்வீராக. குடும்பத்திலே தொடர்ந்து நல்ல ஒரு புருஷனாக இருந்து குடும்பத்தை நடத்துவதற்கு வேண்டிய எல்லா விதமான அன்பு, பொறுமை அனைத்தையும் நீர் தருவீராக. நன்றி செலுத்த வேண்டிய ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆப்கானிஸ்தான்லே பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் அன்ரெஸ்ட், இந்த ஜிகாதி குரூப்ஸ், அவங்க தாலிபான் குரூப்ஸ் அவங்க எடுத்திருக்கிறாங்க. இந்த கண்ட்ரிய அமெரிக்கா கைவிட்டுருச்சு. ஆனா ஆண்டவர் கைவிடல. ஆண்டவர் அந்த தேசத்தை கைவிடல. ஆண்டவரே, ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒன்றுமறியாத குறிப்பாக பெண்கள் பயங்கரமான பாதிப்புக்குள்ளாக ஆக போற ஒரு அச்சத்துல இருக்கிறாங்க. ஆண்டவர் அந்த தேசத்தை விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, ஆப்கானிஸ்தானுக்காக எங்க உள்ளங்கள் ஆண்டவரே பாரப்படுகிறதப்பா. ஆண்டவரே, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில மதவாத சக்திகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே எங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்குது என்பதை நாங்கள் பார்த்து நிறைய நேரம் அச்சம் கொள்கிறோம். எப்படி இருக்குமோ, என்னென்னலாம் செய்ய போறாங்க என்று. ஒரு தேசத்தையே ஒரு தீவிரவாத குரூப் எடுத்து நடத்த போகிறது என்றால் ஒரு சேஃப்டி இல்லை, ஒரு செக்யூரிட்டியும் இல்லை. ஆண்டவரே, இப்படியாவது அமெரிக்க தேசத்திலே அந்த அதிபர், ஆண்டவரே, அமெரிக்க தேசத்தின் அதிபர் நான் நினைச்சதை செய்வேன் என்று பேசி, ஆண்டவரே, ஒரு சோசியல் அவுட்ரேஜ் தவறு. ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு 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 தலைவர்கள், உலகத்தை ஆளக்கூடிய தலைவர்கள், ஆண்டவரே, இப்படிப்பட்ட தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதை அந்த வித்ராயலை இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாம் என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆகவே ஏதாவது ஒரு விதத்திலே இதற்கு நல்ல ஒரு பொலிட்டிக்கல் சொல்யூஷன் காண உலக தலைவர்கள் மனதிலே நீ பேசுங்க. அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களுடைய உயிரை நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க. குறிப்பாக பெண்களுடைய உயிர்களை ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜெபத்தை கேட்டு ஆப்கானிஸ்தானை அந்த தீவிரவாத சக்திகளிலிருந்து விடுவித்ததற்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஷாலினி அப்படிங்கிறவங்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் அவர்களுக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய இந்த சகோதரிக்கு நல்ல ஒரு துணையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரி ஷாலினி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எத்தனையோ பேர் ஆண்டவரே திருமணம் ஆகாமல் தகுந்த துணைகளை தேடிக்கொண்டே இருக்கிறாங்கப்பா. எல்லாரையும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஷாலினியை விசேஷத்தனமா நினைக்கிறோம். விஜிலாவுக்காகவும் நாங்கள் விசேஷத்தனமாக நினைக்கிறோம். எங்களோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. ரொம்ப நாளா அவங்களுக்காகவும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிள்ளைகள் இருவரையும், இப்படிப்பட்ட அநேக பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஒரு நல்ல துணையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இனிமே அவங்க பிறக்க போறதுல ஆண்டவர் ஏற்கனவே இருக்கிறாங்க, அவங்களை நீங்க காட்டி கொடுக்கணும். ஆண்டவர் ஏற்ற வேளையில அதை தேவாக காட்டி கொடுங்கப்பா. பிள்ளைகள் சோர்ந்து போவதற்கு முன்பதாக இந்த அற்புதத்தை செய்யுங்க. நமக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோட ஜெபத்தை கேட்டதற்காக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிடியன் என்ற சகோதரருக்காக ஜெபிப்போம். வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, கிதியனுக்காக ஜெபிக்கிறோம். மிக முக்கியமான இந்த தீர்மானத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன என்று கேட்பதற்கு கிருபை செய்யுங்க. இந்த செய்தி அவர் கேட்பார் என்றால், ஆண்டவரே நீர் அவரோடு பேசுங்க. கர்த்தருடைய வல்லமை ஆண்டவரே அந்த மகனுக்கு சரியான தீர்மானத்தை எடுப்பதற்கு நல்ல ஆவியானவர் அது செம்மையான வழியை சகோதரி கிடியன் அவர்களுக்கு காண்பிப்பீராக. எந்த தீர்மானம் எடுத்தாலும் ஆண்டவர் அவருக்காக வைத்திருக்கக்கூடிய உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே அதற்கு ஏதுகரமாக ஒரு நல்ல முடிவாக அது நீர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஜெப விண்ணப்பத்தை கொடுத்த சகோதரனோட குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஓகே. ஒரு நல்ல செய்தி. நான் இப்பதான் படிக்கிறேன். நம்ம சகோதரி விஜிலா அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். இன்னைக்கு ஈவினிங் பொண்ணு பார்க்க வர்றாங்க. அதனால ஜெபியுங்கள். அவங்க பேர் பெர்க்மன்ஸ் என்று எழுதியிருக்கிறாங்க. ஆண்டவரிடத்திலே நாம் நன்றி சொல்லி இந்த காரியம் ஆண்டவருக்கு சித்தம் இருந்தால் நிச்சயமாக நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம பாரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே, பல மாதங்களாக நாங்கள் சகோதரி விஜிலாவுக்காக ஜெபித்துக் கொண்டே இருந்தோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கக்கூடிய இந்த நாளிலே அந்த காரியம் கைகூடி வருகிறது என்று நாங்கள் கேள்விப்பட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெர்க்மன்ஸ் என்ற சகோதரரை, இந்த சகோதரிக்கு ஆண்டவரே நீ நியமித்திருப்பீர் என்றால் அதை இந்த நாளிலே, இந்த சாயந்திர வேளையிலே உறுதி செய்வீராக. நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த சகோதரன் மகளை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல முறையில் நடத்துவதற்கு ஏதுவாக, இந்த சகோதரியும் அந்த சகோதரனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த பிள்ளைகள் நல்ல துணைகளாக இருக்க ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த நாளில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை கர்த்தருடைய பிரசனம் இருந்து ஆசீர்வதி கேட்டோம். உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என்னுடைய கணவனுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அன்புள்ள ஆண்டவரே, அருமையான சகோதரருக்காக இடத்திலே ஜெபிக்கிறோம். தேவன் பெயரை அறிவீர், சூழ்நிலைகளை அறிவீர், என்ன தேவை என்பதை அறிவீர். தகப்பனே, அந்த மகனுக்கு உமக்கு பிரியமானதை செய்ய நீர் போதிக்க வேண்டும். நீங்க தான் ஆவியானவரை கொண்டு ஆண்டவரே நல்ல தீர்மானங்களை எடுக்க அந்த மகனுக்கு கிருபை செய்யுங்க. என்ன பிரச்சனைகளோ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே, என்ன பலவீனங்களோ உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான ஆவியானவர் அவரிடத்தில் இடர்படுவீராக என்று ஜெபிக்கிறோம். அப்பா, உமக்கு பிரியமானதை இனிமேல் செய்வதற்கு அந்த மகன் தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும் ஆண்டவரே. அதை எப்படியாவது நீங்க இந்த சகோதரருக்கு கம்யூனிகேட் பண்ணுங்க. உங்களால் முடியாது ஒன்றுமல்ல. நீ அற்புதத்தை செய்து இந்த மகனை நீ தொட்டதற்காக நீ ஸ்தோத்தரிக்கிறோம். குடும்பம் முழுவதையும் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நேசிக்கிற அன்புள்ள ஆண்டவரே, எங்களோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகளையும் மீண்டுமாக உடைய கருத்திலே கொடுக்கிறேன். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் குறிப்பாக இந்த நோய் தொற்று காலத்திலே நீர் மட்டும் பாதுகாத்து குடும்பமாக பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாரத்திலும் ஆண்டவரே பிள்ளைகளை நீ தொடர்ந்து பாதுகாப்பீராக. எந்த விதமான பலவீனங்களோ நோய் தொற்றோ வராதபடிக்கு ஆண்டவருடைய தெய்வீக கரம் பிள்ளைகளோடு இருந்து பிள்ளைகளை நீ தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சத்துருனுடைய போராட்டத்தினாலே போராடி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அந்த பிள்ளைகளுக்கு நீ ஒரு நிரந்தரமான விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொன்னவர், பிள்ளைகளுக்கு நீர் அதிகாரத்தை கொடுப்பீராக. மருத்துவமனையில வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் தங்களை டேஞ்சருக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை தகப்பனே நீர் உம்முடைய நிழலினாலே மூட வேண்டும் என்று இடத்தில் நான் ஜெபிக்கிறேன். பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எந்த பாதிப்பும் வராதபடிக்கு நீர் காத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அநேக பெற்றோர்கள் இணைந்து தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எஜுகேஷன் ரிலேட்டடாக நீட் தேர்வுகள் போன்ற பரீட்சைகளுக்காக ஆண்டவரே தங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க. நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. திட்டமிட்டபடி அந்த பரீட்சை நடப்பதற்குரிய சூழ்நிலைகளை அடுத்த மாதத்தில் நீங்க அந்த நீட் எக்ஸாமுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. தொடர்ந்து ஆண்டவரே நிறைய எக்ஸாம்ஸ், அரியர்ஸ், செமஸ்டர் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறாங்க பிள்ளைகள். எல்லாருக்கும் வேண்டிய ஞானத்தை தாங்க ஆண்டவர் தாமே. ஒவ்வொரு பெற்றோருடைய பாரமான விண்ணப்பங்களை இடத்தில் அவர்கள் இந்த வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, அந்த விண்ணப்பங்கள் அனைத்தையும் நீர் கேட்பீராக. இந்த நாளில் கேட்பீராக. இந்த நாளிலே உங்களுடைய டைமிங் இல்லட்னா எந்த நாள் என்ற டேட்டை நீர் குறிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக நிரந்தரமான ஒரு பதிலை கொடுப்பீராக. அது குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி,
பொருளாதார ரீதியாக இருந்தாலும் சரி, சரீர பலவீனமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடாதிருங்கப்பா. இந்த நாளிலே நாங்கள் அதைத்தானே கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய சத்தியத்திலே எலியாவை கைவிடாத தேவன் எங்களை நீர் கைவிட மாட்டீர் என்கிற நம்பிக்கையை கொடுத்த ஆண்டவரே. நான் தனியாக இருக்கிறேனே, எப்படி என்னுடைய குடும்பத்தை நடத்த போகிறேன் என்று போராடக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார். தொடுங்க ஆண்டவரே, இந்த குடும்பங்களை எல்லாம் நீர் ஆண்டவரே, நான் இருக்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, யோசுவாவோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, எந்த சூழ்நிலை உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்கிற இப்படிப்பட்ட தைரியமான வாக்கு தத்தங்கள் பிள்ளைகளை திடப்படுத்தட்டும் ஆண்டவரே. பிள்ளைகளை தொடுவீராக. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. இந்த வாரம் எஞ்சி உள்ள நாட்கள் முழுவதும், அடுத்த வாரம் பிள்ளைகள் எங்களோடு இணைகிற வரை குடும்பத்திற்கு ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தையும், சந்தோஷத்தையும், ஆரோக்கியத்தையும், ஆசீர்வாதங்களையும், சுகத்தையும் நிறைவாய் நீர் அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். தேவன் ஒரு ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கடந்து செல்வோம். அடுத்த வாரம் சந்திப்போம்.